காவேரி, விஜய், யமுனா 3 பேருமே காத்துட்ருக்காங்க. நம்ம நிவின்காக. நிவின் வரவே வரல. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா, அப்புறம் முகூர்த்த நேரம் போயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குருக்கள் சொல்றாரு. அதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம எல்லாருமே முழிக்கிறாங்க. அப்போ என்ன காவேரி, நிவின் கிட்ட நீ பேசிட்டல்ல, கண்டிப்பா வருவார்ல, வருவாருன்னு சொன்னா, ஆனா இவ்வளோ நேரம் ஆகி வரவே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. என்னக்கா, என்னாச்சுக்கா, நிவின் வரமாட்டாராக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா எப்பவும் போல அப்படியே பதட்டமா கேட்குறாங்க. உடனே இல்ல கண்டிப்பா வருவாரு. நான் சொல்றேன்ல, கண்டிப்பா வருவாரு. நீ கவலைப்படாம இரு யமுனா. நான் சொன்னா கண்டிப்பா நடக்கும். இந்த அக்காவ நம்பு அப்படின்னோனே, இல்லக்கா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கண்டிப்பா நிவின் வரமாட்டாருன்னு தோணுதுக்கா. நிவின் காண்டி வரலன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த உலகத்துல விடு யமுனா. எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காத. கொஞ்சம் அமைதியா இரு யமுனா அப்படின்றாங்க. உடனே விஜய் நீ அமைதியா இரு யமுனா. அதான் காவேரி சொல்றாள் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி இங்க வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிடுறேன். என்னங்க அப்படின்னோடனே, உண்மையிலேயே நிவின் வருவாரா? எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. நீ பேசிட்டியா அப்படின்னு. நான் பேசிட்டேங்க. கண்டிப்பா வருவாரு. அவர் என்ன சொன்னாரு? வரேன்னு சொன்னாரா? வரேன்னு சொல்லல. அப்புறம் எந்த தைரியத்தை இதெல்லாம் நீ ஏற்பாடு பண்ண? இவ்வளோ பண்ணி வச்சிருக்க, வரேன்னு சொல்லலன்ற. இல்லைங்க, அவர் கண்டிப்பா வர சொல்லியிருக்கேன் நானு. அவர் வரணும், வந்தே தீரணும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, நீ சொன்னா அவர் எப்படி கேட்பாரு? இல்லைங்க கேட்பாரு. கரெக்டு. ஆனா வரலையே இன்னும் அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றும் புரியலங்க. கண்டிப்பா நிவின் வருவாரு அப்படின்னோடனே, ரொம்ப லேட் ஆகிடுது. அதனால குருக்கள் மறுபடியும் கேட்குறேன். ஏம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தாம்மா இருக்குது, அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள்லாம் கிளம்பிடுவோம், வேறு வழி கிடையாதுமா. அதுக்கப்புறம் நடைய சாத்த வேண்டியது இருக்கும். ஏன்னா இதான் லாஸ்ட் முகூர்த்தமா அப்படின்னு சொல்லுவோன்னே, சரிங்க சரிங்க, நீங்கள் போங்க, கண்டிப்பாக மாப்பிள்ளை இப்போ வந்துடுவார், உடனே வந்துடுவார், டிராஃபிக்கில் மாட்டிக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிக்கிறார் விஜய். என்ன காவேரி, நிவினுக்கு கால் பண்ணிப்பாரு. சரி இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு வாய்ஸ் மெசேஜ் அமுச்சு விட்றாங்க நிவினுக்கு. நிவின் செம்ம டென்ஷனாக இருக்காரு. என்ன பண்ணாலும் சரி காவேரி, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் அப்படியே உட்காந்துருக்காரு. திடீர்னு காவேரி கிட்டேருந்து மெசேஜ் வருது. சரி என்னதான் சொல்லியிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே என்ன காவேரி என்ன ஆச்சு, நிவினுக்கு கால் பண்ணியா? நான் கால் பண்ணல அப்படின்னோடனே, வேறு என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கண்டிப்பாக வருவார் நிவின், இப்போ வந்தே தீரணும் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறார் விஜய். இவன் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் நிவின் அங்கே வந்துடுறாரு. பதறி அடிச்சுட்டு ஓடி வராரு. என்ன காவேரி என்ன ஆச்சு, ஏன் காவேரி இப்பெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டீங்கல்ல, பாருங்கள் எவ்வளோ லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் எதுவும் பேசுறதுக்கு டைம் இல்லை வாங்க அப்படின்னோடனே அப்படியே நிவின் அழறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. ஏன் காவேரி இப்படி பண்ணுற அப்படின்றாரு. வேறு வழி இல்லை நிவின், நான் சொன்னது தான், நீங்கள் யமுனாவை கல்யாணம் பண்ணி தான் தீரணும். இப்போ என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவ்வளோதானே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே யமுனா ஓடி வராங்க. நிவின் நீங்கள் வந்துட்டீங்களான்றாங்க. யமுனாவை கண்டுக்க கூட மாட்டேங்கிறார் நிவின். அப்படியே நிற்கிறாரு. சரிங்க மாப்பிள்ளை வந்துட்டாரா? உடனே ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய் உட்கார வைக்கிறாங்க மனவரையில். உடனே ஒன்றும் புரியாமல் விஜய் நீ என்ன சொன்ன, எப்படி வந்தார் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உடனே வாய்ஸ் நோட்டு காட்டுறாங்க. வாய்ஸ் நோட்டில் இந்த மாதிரி காவேரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் நிவின், இதுக்கப்புறம் நான் யமுனாவை சமாதானப்படுத்தவே முடியாது. ஏன்னா இப்போ மனசு உடைஞ்சால்னா அவள் கண்டிப்பாக தவறான முடிவுக்கு தான் போனாள். ஒரு வேளை அவள் தவறான முடிவுக்கு போனால் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நான் இருக்கவே மாட்டேன், அவள் இல்லாத இந்த உலகத்தில் நான் வாழக்கூட மாட்டேன். அப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அதை கேட்டு நிவின் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்காரு காவேரிக்காக. தப்பு இல்லையா காவேரி, இதெல்லாம் இது ரொம்ப பெரிய தப்பு, எனக்கே தெரியுங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறேன்னு. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலையே, நான் என்ன பண்ணுறது, நான் தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன், அது எனக்கு நல்லாவே தெரியும். சுயநலமாக என் தங்கச்சிக்காக நிவினை நான் கஷ்டப்படுத்துகிறேன், நான் மேலும் மேலும் கஷ்டப்படுத்துகிறேன், அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் வேறு வழி இல்லைங்க, தயவுசெய்து நிவின் என்னை மன்னிச்சிட்டு வரான்னு கூட தெரியல எனக்கு அப்படின்னோன்னா அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியும் விஜய் யோசிக்கிறாரு. சரி காவேரி மனசு கஷ்டப்படுறாரு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனவரைக்கு 2 பேரும் போகிறாங்க. இங்கே நிவின் காவேரி பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல, அப்படியே அழுகையாக வருது அவருக்கு. அப்படியே உட்காந்துருக்காரு. ஆனால் யமுனா அவ்வளோ சந்தோஷமாக மனவரையில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. சந்தோஷம் தாங்க முடியல யமுனாவுக்கு. இதோட முடியுது.